ஹலோ கைஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்டார் நம்பர் 3, அதாவது பர்பிள் லைனோட ஒர்க் அப்டேட் தான். இந்த பர்பிள் லைன் மெட்ரோ மாதவரம் மெல்கானில் தொடங்கி சிறுசேரி சிப்காட் வரைக்கும் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே சிறுசேரி சிப்காட்லேருந்து நாவலூர் வரைக்கும் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலான்னா அதோடைய லிங்கை கார்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துடுங்க. இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி தான். இது வந்து மே 2ஆம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து காந்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷன். அதுதான் இந்த ரூட்டில் வந்து நம்மளை நாவலூர்லேருந்து அது தொடர்ந்து கன்னியூவாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் வந்து விவிஆர் மால். இந்த மாலுக்கு பக்கத்திலே நம்மளுக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அதுதான் வந்து காந்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காங்கோஸ் லெவலில் ஐ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. மேலே பிளாட்ஃபார்ம் லெவலில் நம்மளுக்கு ஏற்கனவே ட்ரெயின் போகிற அந்த ட்ராக்குக்காக யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த நடைமேடை அமைப்பதற்காக ஐ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கரண்ட்டாக இந்த காந்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டுருக்கிற ஒர்க்கு. இந்த காந்திநகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடோட கண்டிஷனையும் நம்ம கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ரோடு வந்து இந்த மெட்ரோ ஒர்க் முடிஞ்சாலுமே இந்த ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பள்ளமாகவும் ரைட் சைடில் கொஞ்சம் உயரமாகவும் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் சரி பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு நாள் தான் அந்த ரூட்டில் போனேன், பட் டெய்லி அந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு உண்மையிலே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேக் பெயின், பைக்கில் போகிறவங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து இந்த ரூட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து செம்மஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன் 2. இந்த ஸ்டேஷனில் இப்போதைக்கு நம்மளுக்கு காங்கோஸ் லெவலில் அந்த ஐ டைப் கரர் பிளேஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த தளம் அமைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேலே பிளாட்ஃபார்ம் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து இந்த ஐ டைப் கர்டர், அதாவது பயணிகள் நின்று ட்ரெயின் ஏறுறதுக்கான அந்த நடைமேடை அமைக்கிறதுக்காக அந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் தளம் அமைக்கும் வேலைகள் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கே தொடர்ந்து இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரூட்டில் அப்படியே தொடர்ந்து போகும்போது, அதாவது ஒரு சில இடத்துல மட்டும் நம்மளுக்கு கர்டர் பிளேஸ் பண்ணல. அதை தொடர்ந்து மற்ற இடத்துலலாம் வந்து தொடர்ந்து யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த செம்மஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன் 2 தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்மளுக்கு யூ டைப் கர்டர் தொடர்ந்து பிளேஸ் பண்ணியிருந்ததை பார்த்துக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போதைக்கு காலம் ஒர்க் முடிஞ்சிருக்கு, அது மேலே பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் இதில் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த சத்யமாமா காலேஜ் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் தான் வந்து செம்மஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன் 1 வரப்போகுது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த காலம் ஒர்க் முடிஞ்சிருக்கு, அது மேலே பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன் ஒர்க்கும் அந்த லெவலில் தான் இருக்குது. ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த பீம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி அதுக்கு மேலே தான் இந்த கர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் இந்த பீம் எக்ஸ்டென்ஷனே ஆட் பண்ணலை.
ஸோ, அதனால இன்னும் கொஞ்சம் இதில நெறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு அப்டின்ட்டே சொல்லலாம். இப்போ வந்து லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு சத்யபாமா காலேஜ் வருது. அந்த சத்யபாமா காலேஜ் பக்கத்தில தான் வந்து செம்மஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன் 1 வரப்போது. ஸோ, இத தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது, இந்த செம்மஞ்சேரியில மொத்தம் 3 ஸ்டேஷன் வரப்போது. செம்மஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன் 2 அண்ட் 1 பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் செம்மஞ்சேரி டிப்போ வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு நெறைய இடத்துல இந்த காலம் ஆட் பண்ணி அதுக்கு பியர் கேப் போட்டிருக்காங்க. ஸோ, அதுதான் பார்க்க முடியுது. இந்த பர்பிள் லைனோட டிப்போ வந்து இந்த செம்மஞ்சேரி அதில தான் வரப்போகுது. ஆனா, டைரக்ட்டா இந்த ஸ்ட்ரெய்ட் ரூட்ல வராது. இந்த செம்மஞ்சேரி டிப்போ இந்த பக்கத்தில ஒரு லெஃப்ட்ல கட் பண்ணி உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் போன பிறகு அங்க தான் வந்து டிப்போ வரப்போகுது. இந்த வீடியோல நான் டிப்போ எதையுமே கவர் பண்ணல. அந்த சைடு எதுவுமே ஒர்க் இன்னும் பெரிய ப்ராக்ரஸ் எதுவுமே நான் பார்க்கல. ஸோ, அதனால அத கவர் பண்ணல. மேபி அடுத்த வீடியோல அந்த டிப்போலலாம் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கவர் பண்றேன். அதைத் தொடர்ந்து நம்ம போகும்போது நெறைய இடத்துல அந்த பைலிங் ஒர்க் முடிஞ்சு பேஸ்மெண்ட் போட்டு காலம் எழுப்புற வேலைகள் இப்போ தான் போயிட்டு இருக்குது. நம்ம பார்க்குற இந்த இடத்து பக்கத்தில் தான் வந்து செம்மஞ்சேரி டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. பட் மேப் வச்சு நான் செக் பண்ணி பார்த்ததுல க்ளோஸ் டு இந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் வருது. ஆனால் இந்த காலம் எதுவும் இன்னும் பெருசாக மேலே வரைக்கும் வராதனால எக்ஸாக்டாக இதில் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத இப்போ என்னால் சொல்ல முடியல. பட் மேப் வச்சு செக் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த பிளேஸில் தான் வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இதே லெவல் ஒர்க்கு தான் அடுத்த ஒரு கிலோமீட்டர் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே தொடர்ந்து சொலியநல்லூர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இதில் நிறைய இடத்துல இந்த காலம் ஒர்க்கு மேலே வரைக்கும் முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. பட் பியர் கேப் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல தான் வந்து சோழிங்கநல்லூர் லேக் மெட்ரோ ஸ்டேஷன் 2 வரப்போகுது. இதில் வந்து ரோடோட அந்த ஓஎம்ஆர் ரோடோட 2 சைட்லேயுமே நம்மளுக்கு அந்த காலம் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி தொடர்ந்து போகும்போது எல்லா இடத்துலையுமே இந்த காலம் ஒர்க்கு தான் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. வாங்க தொடர்ந்து போவோம். இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு சில இடத்துல இந்த மீடியம் கட்டுறதுக்கான அந்த ஒர்க்கும் போயிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழிங்கநல்லூர் லேக் மெட்ரோ ஸ்டேஷன் 1. அது வந்து இந்த இன்ஃபோசிஸ் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த காலம் ஒர்க் தான் போயிட்டுருக்குது. அதுவே இது ஒரு சில இடத்துல பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நிறையா காலத்தில் பியர் கேப் இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிறது நம்மளுக்கு சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே அந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி கவர் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அதை எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம சோழிங்கநல்லூர் ஸ்டேஷனில் ஒரு பாட்டு கவர் பண்ண போகிறோம். வாங்க தொடர்ந்து போகலாம்.
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நாட் ஒன்லி த மெட்ரோ ஸ்டேஷன், இது ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக வரப்போகுது. ஸோ அதனால் இங்கே அந்த ஒவ்வொரு காலமும் ரொம்ப உயரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கவர் பண்ணலை. பட் ஆனால் இங்கே வேலைகள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது. எப்படியும் இந்த இயர் கடைசிக்குள்ள நம்மளுக்கு ரெட் லைன் ரூட் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அதனால இந்த வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாகவே போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அந்த சோழிங்கநல்லூர் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போன்று தொடர்ந்து மெட்ரோ அப்டேட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இதே போல் பல அப்டேட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.